ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி 4.3ல் மேற்சிந்தனை கணக்குகளில் 9வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 9வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறோம். உள் வட்டத்தின் ஆரம் 4.5 சென்டிமீட்டர் மற்றும் வட்ட வளையத்தின் அகலம் 2.5 சென்டிமீட்டர் என்றும் உள்ளவாறு புதுமைய வட்டங்கள் வரைக. அப்போ புதுமைய வட்டங்கள் வரையும் உள் வட்டத்தின் ஆரம் தெரியும். அப்போ வெளிவட்டத்தின் ஆரம் கண்டுபிடிக்கணும்னா இது அகலம் குத்துக்கிறாங்களே, இதோட இது நீங்கள் கூட்டிட்டிங்கன்னா வெளிவட்ட ஆரம் கிடச்சிடும். இது R1 R2 கண்டுபிடிக்கிறது, இதுவும் நம்ம கூட்டிடணும். அப்போ கொஷினில் குத்துக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க. உள் வட்டத்தின் ஆரம் R1ன்னு எழுதிக்கோங்க. இது 4.5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் is equal to 2.5 சென்டிமீட்டர். அப்போ therefore வெளி வட்டத்தின் ஆரம் R2ன்னு குறிப்போம். அது R2 is equal to 4.5 கூட்டல் இது கூட்டினோம் 2.5. அப்போ கூட்டினீங்கன்னா 5 5னா 1ன்னு ஆகிடும். அப்போ 5 6 7, அப்போ 7 சென்டிமீட்டர். அப்போ R2 பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர், R1 வந்து 4.5 சென்டிமீட்டர். இங்கே 10ஆவதுன்னு நான் இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு R1 பாருங்கள் எவ்வளோ, 4.5 சென்டிமீட்டர் மற்றும் R2 is equal to 7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் உதவி படம் போடலாம். உதவி படம். அப்போ இது O, இது A, இது B, இது எவ்வளோ 7 சென்டிமீட்டர், இது எவ்வளோ 4.5 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? உதவி படம் முடிஞ்சிச்சு. இது வச்சு நம்ம உண்மை படம் போடணும். அப்போ உண்மை படம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல புள்ளி குறிக்கணும். அப்போ புள்ளி இது நம்ம குறிச்சிக்கலாம், இது குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கேலும் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெளிவட்டம் போடலாம். இந்த வெளிவட்டம் போடலாம். அப்போ பாருங்கள் 7 சென்டிமீட்டர் தான், கரெக்டாக 7 சென்டிமீட்டர் நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டிமீட்டர் எடுத்துகிட்ட பிறகு இந்த முனை இந்த புள்ளியில் கரெக்டாக நீங்கள் வச்சு ஒரு வட்டம் போடணும். நகுத்தாமல் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். இது பாருங்கள், இது 7 சென்டிமீட்டர். இது கொஞ்சம் கீழே நீங்கள் நகர்த்தி போட்டிங்கன்னா இது மேலே வராது. புரிஞ்சுதுங்களா? அது அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் 4.5 சென்டிமீட்டர். அப்போ 4.5 சென்டிமீட்டருக்கு இந்தமாரி நம்ம கம்மி பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக 4.5 சென்டிமீட்டர் வந்துச்சுங்களா? இதுக்கு ஒரு வட்டம் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கை எடுக்காமல் போடுங்க, அப்போ தான் கரெக்டான வட்டம் வரும். இல்லைன்னா அசைஞ்சிச்சுன்னா தப்பாக வந்துடும். அவ்வளோதான், இது வட்டம். அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த புள்ளியிலேருந்து வெளிவட்டத்துக்கு ஒரு கோடு போடணும். இந்த மாதிரி கோடு போட்ட பிறகு அதுக்கப்புறம் உள் வட்டத்துக்கு கோடு போடணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்ட பிறகு இது சென்டரில் இருக்கிறது O, இது A, இது B, இது எவ்வளோ 7 சென்டிமீட்டர், இது 4.5 சென்டிமீட்டர், இது C1, இது C2, இது வட்டம் 1, இது வட்டம் 2ன்னு நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? வரைபடம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வரைமுறை எழுதலாம். அப்போது வரைமுறைக்கு இங்கே இடம் இருக்கிறதுனால நான் இங்கேயே எழுதுகிறேன். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அந்த படத்துக்கு கீழே எழுதிக்கோங்க வரைமுறை. அப்போது படி 1 உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். அதுக்கப்புறம் படி 2 தளத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியை குறித்து புள்ளியை குறித்து வட்டத்தின்
வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். அதுக்கப்புறம் படி 3, ஓவை மையமாக கொண்டு 4.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். அதுக்கப்புறம் படி 4, ஓவை மையமாக கொண்டு 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். இவ்வாறு C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் வரைந்தேன். அதுக்கப்புறம் வட்ட வளையத்தின் அகலம் OB கழித்தல் OA. OB 7, 7லேருந்து OA 4.5, அப்போ கழிச்சிங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு வரைமுறை. இதோட 9வது கொஷின் முடியுது. புரிஞ்சுதுங்களா?